everyone. நான் திலக் வசந்த், யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்சோடைய co-founder and chief technology officer. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, you can earn free USDT on Unitic Exchange. So all the exchanges, so most familiar exchanges, எல்லா exchangesமே வந்துட்டு USDT has a very great demand. பட் யூஎஸ்டிடியை சுற்றி எவ்வளவோ பிஸ்னஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வந்து எப்படி ஃப்ரீயாக வந்து யூஎஸ்டிடியை ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டாக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வாட்ச் திஸ் வீடியோ வெரி கேர்ஃபுல்லி பிகாஸ் இதை நீங்கள் பார்க்கறதுனால தேர் வில் பி அ வெரி குட் பிஸ்னஸ் அரவுண்ட் திஸ் யூஎஸ்டிடி. நீங்கள் பர்சனலாக மேபி எனக்கு வந்து ஒரு சைடு இன்கம் வேணும், மந்த் ஆன் மந்த் 3% ஆர் மோர் தென் 3% வேணும் அப்படின்னு earn பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிறவங்களுக்கு திஸ் இஸ் அ வெரி குட் சான்ஸ் ஆக்சுவலி. ஸோ வாட்ச் திஸ் வீடியோ கேர்ஃபுல்லி டில் த எண்ட். ஸோ கமிங் டு த டாபிக், ஸோ தட் இஸ் earn free USDT on Unitic Exchange. ஸோ நாட் ஓன்லி Unitic Exchange, ஸோ மோஸ்ட் ஆஃப் ஃபெமிலியர் எக்ஸ்சேஞ்சஸ் நான் சொன்ன மாதிரி யூஎஸ்டிடியோட லிக்விடிட்டி அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ வாட் தேல் பி டூயிங் இஸ் they'll be locking the USDT. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏர்ன் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலியமா நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச யூஎஸ்டிடியை வந்து அதில் வந்து ஸ்டேக் பண்ணி லாக் பண்ணி they'll be utilizing it எக்ஸ்சேஞ்சோட யூட்டிலைசேஷனுக்காக வச்சுக்கிட்டு they'll be making a business around that. ஸோ பேஸ்ட் ஆன் தட் கம்பெனி ஏர்ன் பண்ணுறது மூலியமா அந்த யூஎஸ்டிடியை வச்சு ஏர்ன் பண்ணுறது மூலியமா அதில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஷேரிங் தான் வந்துட்டு ஃபிக்ஸ்டாக வந்துட்டு யூசர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ சேம் வே இப்போ நம்ம வந்து யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்சில் இந்த கான்செப்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஆல்ரெடி. ஸோ திஸ் இஸ் ஆல்ரெடி லைவ். இட்ஸ் நாட் லைக் நம்ம இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோன்றது இல்லை. பட் யூசர்ஸ்க்கு தெரியணும், ஒரு அடிஷ்னலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது தெரியணுன்றதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோவை போட்டுட்டு இருக்கேன். ஸோ ஈஸிலி 3%, மினிமம் 3% அண்ட் அபவ் 3%மே வந்துட்டு நீங்கள் உங்களால் கண்டிப்பாக earn பண்ண முடியும். ஸோ ஹவு இஸ் திஸ் பாசிபிள் ஆக்சுவலி? ஸோ இப்போ பேங்க் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா they'll be giving இயர்லி வெறும் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே வந்து 7% தான் கொடுப்பாங்க ஆர் 8% கொடுப்பாங்க டு த மேக்ஸ். மிஞ்சி போனால் நிறைய பேர் வந்துட்டு ஒரு 9% கொடுத்தா அதிகம். ஸோ தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேங்க்ஸ். ப்ரைவேட் பேங்க்ஸ்க்கு நீட்டு சர்டன் ரூல்ஸ் இருக்கு. சேம் வே ஃபார் பப்ளிக் பேங்க்ஸ், தட் இஸ் கவர்மெண்ட் பேங்க்ஸுக்குன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் அந்த பர்சன்டேஜ் அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இவங்க இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுற டைமில் வந்து இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, they'll be lending the money. நீங்கள் எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் வைக்கும் போது they will be giving you 7%, தட் இஸ் வருஷத்துக்கு 7% கொடுத்து உங்கள் மணியை வந்து வெளியில் லெண்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் இப்போ யாராவது லோன் கேட்டு வராங்க, there will be borrowers. ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு பேங்க் வந்து உங்க மணியை லெண்ட் பண்ணும். ஸோ அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு 7% வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. தே வில் பி சார்ஜிங் அரௌண்ட் 9 to 12%. ஸோ அவுட் ஆஃப் விச் வருஷத்துக்கு 7% மட்டும்தான் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. உங்க பணத்தை வச்சு சம்பாதிக்கிற மிச்சம் பெண்டிங் இருக்கிற 4 to 5% வந்து பேங்க்குக்கு போகுது. அண்ட் நாட் ஓன்லி திஸ், அபார்ட் ஃப்ரம் தட் தேல் பி டூயிங் ப்ரொசஸிங் ஃபீஸ் எடுப்பாங்க, தென் இன்சூரன்ஸ், ஆல் தீஸ் ஆர் இன்கம் ஃபார் த பேங்க்ஸ். ஸோ சேம் கான்செப்ட் நான் எதுக்காக பேங்க் வந்து உங்களுக்கு நான் இப்போ எக்ஸாம்பிளாக சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சேம் கான்செப்ட் இஸ் பீன் யூஸ்ட் இயர். இப்போ எக்ஸ்சேஞ்சுமே வந்துட்டு இட்ஸ் லைக் அ பேங்க். ஸோ ஒரு பேங்க் மாதிரி தான் எக்ஸ்சேஞ்சுமே. கண்டிப்பாக உள்ள லிக்விடிட்டி இருக்கணும். லிக்விடிட்டி இருக்கும் போது டெஃபினட்டாக வில் பி கிவிங் யூ ஃபாஸ்டர் செட்டில்மெண்ட்ஸ், ஃபாஸ்டர் கிரிப்டோஸ், நிறைய கிரிப்டோக்கான லிக்விடிட்டி ஈஸி ஆக்சசிபிலிட்டிஸ் கிடைக்கும் எக்ஸ்சேஞ்சுக்கு. பிஸ்னஸை இன்னும் நல்ல ஃபாஸ்டராக பண்ணிட்டு போகலாம். ஸோ திஸ் இஸ் நாட் ஓன்லி ஃபார் பர்டிகுலர்லி ஃபார் யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்ச். நீங்கள் எந்த ஃபெமிலியர் எக்ஸ்சேஞ்ச் எடுத்தாலும் இந்த லாக்ன்ற கான்செப்ட், இந்த ஏர்ன்ன்ற கான்செப்ட் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ லிக்விடிட்டி பர்பஸ் அண்ட் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்காக உங்களோட யூஎஸ்டிடியை யூட்டிலைஸ் பண்ணுவோம் பிஹைண்ட் த சீன்ஸ். அண்ட் ஆல்சோ யூஎஸ்டிடி ஓடிசிக்காக வந்துட்டு நம்ம இதை யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் யூட்டிலைஸ் பண்ணும்போது we will be making a certain percentage, obviously monthly basisல நாங்க certain percentage பண்ணுவோம். So out of which minimum of 3%, guaranteed 3% வந்துட்டு நம்ம கிட்ட வந்து லாக் பண்றத பேஸ் பண்ணி ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கப்படும். ஸோ this will be like lock-in period. There are two methods. One வந்து 18 months and another one is 24 months. So that is for 2 years. ஸோ நீங்கள் ஜஸ்ட் லாக்இன் பண்ணிங்கன்னா மட்டும் உங்களுக்கு ஈச் மந்த் ஆன் மந்த் வந்துட்டு வந்துட்டே இருக்கும். 3% வந்துட்டே இருக்கும். அந்த வர 3% நீங்கள் இமீடியட்லி யூ கேன் கேஷ் அவுட்.
நீங்கள் வந்து அதை யூஎஸ்டிடியை செல் பண்ணி எக்ஸ்சேஞ்ச்லேயே வந்து ஐஎன்ஆராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி உங்கள் பேங்க்குக்கு விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 3%ன்றது நாட் ஈவன் எனி பேங்க்ஸ் வில் கிவ் யூ, ஆர் ஈவன் இப்போதைக்கு கோல்டு சில்வர் கூட அந்த ரிட்டர்ன்ஸை கொடுக்காது. அண்ட் மோர் ஓவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஆவரேஜாக நீங்கள் ஒரு 5 to 6 years ஹோல்ட் பண்ணாதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸே வந்து 20% வருஷத்துக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வி ஆர் கிவிங் யூ 3%. ஸோ தட் இஸ் ஆவரேஜ் ஆன் ரிட்டர்ன்ஸ் வருஷத்துக்கு 36%. ஸோ திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் கிரிப்டோ. அண்ட் ப்ராக்டிக்கலாக நாங்கள் இதை உங்கள் லிக்விடிட்டியை யூஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் ப்ராஃபிட்ஸில் வந்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் வருஷத்துக்கு 36%. ஸோ மோர் தென் அ பேங்க், மோர் தென் எனி திங். அண்ட் எக்ஸ்சேஞ்சே இது பண்ணுது அப்படின்றனால டெஃபினெட்லி சேஃபர் ஆப்ஷன் ஃபார் யூ, பிகாஸ் கேஒய்சி ஆல் ப்ராப்பர் நார்ம்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளவே வந்து இது நம்ம பண்ணுறோன்றதுனால தட்ஸ் அ கிரேட்டர் பெனிஃபிட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி யூசர்ஸ். பட் தேர் ஆர் சர்டன் கண்டிஷன்ஸ். நீங்கள் உள்ள வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து இந்த யூஎஸ்டிடி ஸ்டேக் பண்ணும்போது ஐ மீன் மினிமம் யூஎஸ்டிடி இவ்வளோ தான் இருக்கணும், அண்ட் 24 monthsக்கு லாக்இன் பீரியட் இருக்கும் அப்படின்ற இந்த மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட்க்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இதை வந்து இன்னும் டீட்டெயில்டாக அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ப்ராப்பர்லி, இது என்ன எதுக்குன்னுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் யூ கேன் ஈஸிலி டிசைட் எதுக்காக நான் இந்த ஸ்டேக் பண்ணணும் இந்த எக்ஸ்சேஞ்ச்லன்றது உங்களுக்கு அப்புறமா கிளியராக தெரியும். ஸோ சேம் ஆஸ் அ ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன் அ பேங்க், ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன் யூனிட்டிக் தட் இஸ் கால்ட் ஆஸ் ஏர்ன் கான்செப்ட். ஸோ எ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மிஸ் பண்ண வேண்டாம்னுட்டு பர்சனலி ஐ ஃபீல். So apart from this, like நீங்க next final question is like you will be asking எதுக்காக ஃபிளெக்சிபிலிட்டி வைக்கல நீங்க? ஐ மீன் இப்போ ஃபிளெக்சிபிளா வந்து ஓகே நான் என் பணத்தை எப்போ வேணா நான் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம், 24 months நான் லாக்இன் பீரியட் வைக்கணும் அப்படின்ற கான்செப்ட் இல்லாம ஃபிளெக்சிபிலிட்டி வைக்காம ஏன் நீங்க ஃபிக்ஸ்டா வந்து 24 months தான் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் டெக்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், தட் இஸ் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க. லைக் லெட்ஸ் சே மந்த்லி 0.5% ஆர் டு த மேக்ஸ் மந்த்லி 1% தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும் போது நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் பணத்தை வெளியில் எடுத்துகிட்டு போயிட முடியும் அப்படின்றப்ப யுவர் மணி இஸ் நாட் ஆக்சுவலி ஐ மீன் டீப்பராக ஒர்க் ஆகலை உங்கள் மணி வந்துட்டு. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நீங்கள் ஹையர் ரிட்டர்ன்ஸ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு சர்டன் பீரியட் கண்டிப்பாக நீங்கள் லாக் பண்ணி தான் ஆகணும். அண்ட் யுவர் மணி இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். ஸோ பிகாஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றதுனால டெஃபினெட்லி யுவர் மணி இஸ் ஆல் அபவுட் கம்ப்ளீட்லி சேஃப். ஸோ நோ வரிஸ் அபவுட் தட். ஸோ திஸ் இஸ் வாட் த கான்செப்ட் இஸ். அண்ட் நம்ம ஃபிக்ஸ்டாக வந்து லாக்டு பீரியட் வைக்கிறதுனால தான் எங்கனாலையும் வந்துட்டு ஹையர் பர்சன்டேஜ் தட் இஸ் மந்த்லி 3%ன்றதை கொடுக்க முடியும். ஸோ தட் இஸ் ஆல் த கான்செப்ட் இஸ் அபவுட். So that is earn free USDT. So easy money, easy USDT. So just by staking and locking, just fixed deposit mari concept la neenga ulla varadanaala you will be earning a very good percentage month on month. So thanks for watching this video. idu patti romba detailed ah theriyano அப்படின்றவங்க you can definitely contact the support team. So அவங்க வந்து உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்னும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. See you in the next video.